சைக்கோ என்பது 2020ஆம் ஆண்டு தமிழில் வெளிவந்த உளவியல் அதிரடி திரைப்படமாகும். இயக்குனர் மிஷ்கின் எழுதி இயக்கியுள்ளார். இந்த படத்தை டபுள் மீனிங் புரொடக்ஷன் சார்பில் கீழ் அருண்மொழி மாணிக்கம் தயாரித்திருந்தார். இப்படத்தில் உதயநிதி ஸ்டாலின், நித்யா மேனன், அதிதி ராவ் ஹைதாரி, அறிமுக நடிகர் இராஜ்குமார் பிச்சுமணி ஆகியோர் நடித்துள்ளனர். ரேணுகா, சிங்கம்புலி, ராம், ஆடுகளம் நரேன், ஷாஜி சென் ஆகியோரும் துணை வேடங்களில் நடித்திருந்தனர். படத்தின் ஒளிப்பதிவை இளையராஜா மேற்கொண்டிருந்தார். தன்வீர் மீர் ஒளிப்பதிவு செய்துள்ளார். என். அருண்குமார் இப்படத்தை தொகுத்துள்ளார். படத்தின் தயாரிப்பு செப்டம்பர் 2018 இல் தொடங்கியது. இந்த படம் 2020 ஜனவரி 24 அன்று உலகளவில் வெளியிடப்பட்டது. சுருக்கம்: மனநோயாளியான அங்குலிமாலா, இராஜ்குமார் பிசுசுமணி தொடர்ச்சியாக பெண்களின் தலைகளை துண்டிக்கிறார். அவர்களின் தலைகளை அவன் சேகரித்து வருகிறான். ஒரு முன்னணி வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளரான தாக்கினி, அதிதி ராவ் ஹைதாரி, சைக்கோவால் கடத்தப்படுகிறாள். அவன் இவளது தலையை துண்டிக்க முற்படும்போது கௌதம், உதயநிதி ஸ்டாலின் தன்னை காப்பாற்ற வருவார் என்று கூறுகிறாள். இதற்கிடையில், முன்னாள் காவல் உதவி ஆய்வாளரான கமலாவின், நித்யா மேனன் துணையை நாடி கௌதம் செல்கிறான். கௌதம் சைக்கோவை கண்டுபிடித்து, தாக்கினியை காப்பாற்றுவாரா என்பது கதையின் முக்கிய அம்சமாக அமைகிறது. நடிகர்கள்: கௌதமாக உதயநிதி ஸ்டாலின், தாக்கினியாக அதிதி ராவ் ஹைதாரி, கமலாவாக நித்யா மேனன், சைக்கோ அங்குலிமாலாவாக இராஜ்குமார் பிச்சுமணி, ஆடுகளம் நரேன், அக்பராக பவா செல்லத்துரை, முத்துவாக ராம், கமலாவின் தாய் வசந்தாவாக ரேணுகா, இராஜநாயகமாக சிங்கம்புலி. தயாரிப்பு: இயக்குனர் மிஷ்கின் உதயநிதி ஸ்டாலினை முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க முடிவு செய்தார். அருண்மொழி மாணிக்கத்தின் டபுள் மீனிங் புரொடக்ஷன் பதாகையின் கீழ், மிஷ்கின் அதிதிராவ் ஹைதாரி, நித்யா மேனன், இராஜ்குமார் பிச்சுமணி மற்றும் ராம் ஆகிய நடிகர்களை இறுதி செய்தனர். அதே நேரத்தில் இயக்குனரின் முந்தைய படங்களான நந்தலாலா மற்றும் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஆகியவற்றில் பணி புரிந்த இசையமைப்பாளர் இளையராஜா படத்தின் இசைப்பணிகளை மேற்கொண்டாள். படத்தின் படப்பிடிப்பு 2018 செப்டம்பர் தொடக்கத்தில் தொடங்கியது. அந்த மாத இறுதியில் முதல் பார்வை விளம்பரச் சுவரொட்டி வெளியிடப்பட்டது. இது சைக்கோ என்ற திட்டத்தின் தலைப்பை வெளிப்படுத்தியது. படத்தின் இரண்டாவது அட்டவணை 2018 டிசம்பர் தொடக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மலை நகரங்களில் படமாக்கப்பட்ட பின்னர் நிறைவடைந்தது. இயக்கம் மிஷ்கின், தயாரிப்பு அருண் மொழி மாணிக்கம், கதை மிஷ்கின், இளையராஜா நடிப்பு. உதயநிதி ஸ்டாலின், அதிதி ராவ் ஹைதாரி, நித்யா மேனன், இராஜ்குமார் பிச்சுமணி. ஒளிப்பதிவு தன்வீர் மீர். படத்தொகுப்பு என். அருண்குமார். கலையகம் டபுள் மீனிங் புரொடக்ஷன். வெளியீடு 2-4 சனவரி 2020. ஓட்டம் 144 நிமிடங்கள். நாடேந்தியா மொழி. தமிழ். மொத்த வருவாய் 27 கோடி. நெஞ்சுக்கு நீதி என்பது 2022ஆம் ஆண்டு வெளியான இந்தியத் தமிழ் மொழி அரசியல் நாடக திரைப்படமாகும். இத்திரைப்படத்தை அருண்ராஜா காமராஜ் இயக்கியுள்ளார். போனி கபூர் தயாரித்தார். இத்திரைப்படம் 2019ஆம் ஆண்டு வெளியான இந்தி திரைப்படமான ஆர்டடிகில் 15 இன் மறுஉருவாக்கமாகும். இதில் உதயநிதி ஸ்டாலின், ஆரி அர்ஜுனன், தன்யா ரவிச்சந்திரன் மற்றும் ஷிவானி ராஜசேகர் ஆகியோர் நடித்துள்ளனர். ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் பிற குற்றங்கள் நிராகரிக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் உள்ள சாதி அமைப்புக்கு எதிராக ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி தாக்குதலை தொடங்குவதை சுற்றி படம் சுழல்கிறது. படத்தின் முதன்மை படப்பிடிப்பு ஏப்ரல் 2021 இல் தொடங்கி அந்த டிசம்பரில் முடிவடைந்தது.
நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் மே 20, 2022 அன்று திரையரங்குகளில் வெளியாகி நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. உதயநிதியின் நடிப்பு மற்றும் கதைக்கு பாராட்டுகள் கிடைத்தன. இப்படம் திரையரங்குகளில் 50 நாட்களை நிறைவு செய்தது. கதைக்களம்: இந்திய காவல் பணி அதிகாரியான விஜய ராகவன், உதயநிதி ஸ்டாலின், சாதி பாகுபாடும் தீண்டாமையும் இன்னும் நடைமுறையில் உள்ள தமிழகத்தின் கிராமப்புற பகுதியில் பணியமர்த்தப்படுகிறார். விஜய ராகவன் பல புத்தகங்களில் பாகுபாடு பற்றி படித்திருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வது அவருக்கு கடினமாக உள்ளது. அவர் தன்னைச் சுற்றியுள்ள மக்களின் சித்தாந்தங்களுடன் இன்னும் போராடி அவர்களுக்கு கல்வி கற்பிக்க முயற்சிக்கும்போது, உள்ளூர் தொழிற்சாலையில் பணிபுரிந்த 3 தலித் சிறுமிகள் காணாமல் போன ஒரு மர்மமான வழக்கு அவரது வாழ்க்கையை மேலும் துயரமாக்குகிறது. இருவர் இறந்து கிடக்கிறார்கள், ஆனால் 3வது நபரின் தடயமே இல்லாததால் வழக்கு சிக்கலானதாகிறது. இந்த கொடூரமான குற்றத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? சாதிவெறி கொண்ட உயர் அதிகாரிகளின் அழுத்தத்தை மீறி விஜய ராகவன் இந்த வழக்கை எப்படி முன்னெடுத்துச் செல்கிறார் என்பதுதான் கதைக்களத்தின் மீதமுள்ள பகுதியை உருவாக்குகிறது. நடிகர்கள்: உதயநிதி ஸ்டாலின், விஜய ராகவன், ஐயங்கார் இந்திய காவல் பணி அதிகாரியாக, ஆரி நடிகர் குமரனாக, தன்யா இரவிச்சந்திரன் அதிதி விஜயராகவனாக, சிவானி ராஜசேகர் குறிஞ்சியாக, சுரேஷ் சக்கரவர்த்தி காவல் ஆய்வாளர் சுந்தரம் ஐயராக, இளவரசு காவல் துணை ஆய்வாளர் மலைச்சாமியாக, மயில்சாமி வில்லாளனாக, ரமேஷ் திலக் வெங்கட்டாக, சாயாஜி சிண்டே சிபிஐ அதிகாரியாக, பசுபதி ராஜ்மூர்த்தியாக, இராகுல் குணசேகரனாக. தயாரிப்பு பணிகள்: செப்டம்பர் 2019 இல் போனி கபூர் 2019 இந்தி திரைப்படமான ஆர்டடிகில் இன் தமிழ் மறு உருவாக்க உரிமையை வாங்கியதாக அறிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 2020 இல் மறு உருவாக்கம் உருவாகி வருவதாக கபூர் உறுதிப்படுத்தினார். கனா 2019 படத்திற்கு பிறகு அருண்ராஜா காமராஜ் இயக்கும் 2வது படம் இது. முதலில் ஆயுஷ்மான் குரானா நடித்த பாத்திரத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டார். பொள்ளாச்சியில் ஏப்ரல் 2021 இல் முதன்மை படப்பிடிப்பு தொடங்கியது. நெஞ்சுக்கு நீதி என்ற தலைப்பு உதயநிதியின் தாத்தா மு. கருணாநிதியின் சுயசரிதையின் நினைவாக அக்டோபர் 16, 2021 அன்று அறிவிக்கப்பட்டது. முதன்மை படப்பிடிப்பு டிசம்பர் மத்தியில் இறுதி செய்யப்பட்டது. திரையரங்கம்: நெஞ்சுக்கு நீதி மே 20, 2022 அன்று உலகம் முழுவதும் வெளியிடப்பட்டது. இப்படத்தின் தமிழ்நாட்டு விநியோக உரிமையை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் பெற்றுள்ளது. இது முதலில் மார்ச் 2022 இல் வெளியிட திட்டமிடப்பட்டது, ஆனால் பிற படங்களான எதற்கும் துணிந்தவன் மற்றும் ராதே ஷியாம் போன்றவற்றுடன் மோதலை தவிர்க்கும் பொருட்டு தாமதமானது. வீட்டு ஊடகம்: நெஞ்சுக்கு நீதி படத்தின் திரையரங்குகளுக்கு பிந்தைய இணைய வழி திரையிடல் உரிமையை சோனிலை வாங்கியுள்ளது. படம் ஜூன் 23, 2022 முதல் அங்கு வீட்டு ஊடகங்களில் திரையிடப்பட்டது. இத்திரைப்படத்தின் ஊடக உரிமை கலைஞர் தொலைக்காட்சிக்கு விற்கப்பட்டது, அங்கு ஆகஸ்ட் 15 அன்று திரையிடப்பட்டது. கண்ணே கலைமானே ஒரு இந்திய தமிழ் திரைப்படம் ஆகும். இத்திரைப்படத்தினை சீனு ராமசாமி எழுதி இயக்கியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமன்னா முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இத்திரைப்படம் உதயநிதி ஸ்டாலினின் தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜியண்ட் மூவிஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. இத்திரைப்படத்திற்கான பாடல்களை வைரமுத்து எழுதியுள்ளார். இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார்.
இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு 2018ஆம் ஆண்டின் மத்தியில் தொடங்கப்பட்டு 45 நாட்களில் படப்பிடிப்பு ஒரே கட்டமாக நடந்து முடிந்துள்ளது. இத்திரைப்படம் தமன்னாவின் ஒட்டுமொத்த 50ஆம் திரைப்படமும் தமிழில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்த 23வது திரைப்படமும் ஆகும். இத்திரைப்படம் பொதுவாக நேர்மறையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. இயக்கம் சீனு இராமசாமி, தயாரிப்பு உதயநிதி ஸ்டாலின், கதை சீனு இராமசாமி, இசையுவன் சங்கர் ராஜா, நடிப்பு உதயநிதி ஸ்டாலின், தமன்னா, ஒளிப்பதிவு ஜலந்தர் வாசன், படத்தொகுப்பு காசி விஸ்வநாதன், கலையகம் ரெட் ஜியண்ட் மூவிஸ். வெளியீடு 22 பிப்ரவரி 2019. நாடிந்தியா மொழிதமிழ். நடிப்பு: கமலக்கண்ணனாக உதயநிதி ஸ்டாலின், பாரதியாக தமன்னா, அப்பத்தாவாக வடிவுக்கரசி, கமலக்கண்ணனின் அப்பாவாக பு. ராமு, மேலாளர் மாத்ருபூதமாக சாஜித் சென், முத்துலட்சுமியாக வசுந்தரா காஷ்யப், உதவி மேலாளர் வெற்றியாக வெற்றிக்குமரன். தயாரிப்பு: சீனு ராமசாமியின் இயக்கத்தில் விஜய் சேதுபதியின் நடிப்பில் உருவான தர்மதுரை வணிகரீதியான வெற்றியைத் தொடர்ந்து விஜய் சேதுபதி கண்ணே கலைமானே என்ற பெயரை அறிவிக்க உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகனாகவும் தயாரிப்பாளராகவும் இணைய, தர்மதுரையின் கதாநாயகியான தமன்னா இத்திரைப்படத்திலும் கதாநாயகியாக இணைய திரைப்படத்தின் பணிகள் தொடங்கின. இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திராவின் முன்னாள் மாணவரான ஜலந்தர் வாசன் ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தமானார். இத்திரைப்படத்தின் படத்தொகுப்பினை மேற்கொள்ள காசி விஸ்வநாதன் ஒப்பந்தமானார். மதுரைக்கு அருகில் உள்ள பசுமையான கிராமங்களில் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஜனவரி 2018 இல் தொடங்கிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஒரே கட்டமாக நடந்து மார்ச் 14, 2018 இல் நிறைவடைந்தது. படத்தின் தலைப்பான "கண்ணே கலைமானே" என்ற வார்த்தைகள் 1982ஆம் ஆண்டில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி ஆகியோர் நடித்து பாலுமகேந்திரா இயக்கத்தில் உருவான மூன்றாம் பிறை திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் கவிஞர் கண்ணதாசனால் எழுதப்பெற்ற பாடலின் முதல் வார்த்தைகள் ஆகும். நடிகர்கள்: கமல்ஹாசன், ஆர். சீனிவாஸ், சீனு, ஸ்ரீதேவி, பாக்கியலட்சுமி, விஜயா, விஜி, ஓய். ஜி. மகேந்திரன், சீனிவாசனின் நண்பன். பூர்ணம் விஸ்வநாதன், விஸ்வநாதன், பள்ளி தலைமையாசிரியர். சில்க்ஸ்மிதா, திருமதி. விஸ்வநாதன். காந்திமதி, விபச்சார விடுதி நடத்துபவர். எஸ். ஆர். வீரராகவன், வேதாச்சலம். ஜே. வி. ராமமூர்த்தி, ஆயுர்வேத மருத்துவர். கே. நடராஜ், நடராஜன், மர ஆசாரி. ஸ்ரீதேவியின் பாத்திர சிறப்பு: உண்மையில் இக்கதையில் ஸ்ரீதேவியின் உண்மையான கதாபாத்திர பெயர் பாக்யா என்ற பாக்கியலட்சுமி ஆகும். ஆனால் விபத்திற்கு பிறகு மனநலம் பாதிக்கப்பட்டதால் இவளது உண்மை பெயர் தெரியாத காரணத்தால் விஜி என்று அழைக்கப்படுகிறாள். அதனால்தான் மனநலம் குணமான பின் சீனுவால் விஜி என்றழைக்கப்பட்டபோது அது வேறு யாரோ என நினைத்துக் கொள்கிறாள் குணமான பாக்கியா. பாடல்கள்: மூன்றாம் பிறையொலிப்பதிவு: இளையராஜா. வெளியீடு 1982. இசைப்பாணி திரைப்படத்தின் ஒலிப்பதிவு மொழிதமிழிசை தயாரிப்பாளர் இளையராஜா. இளையராஜா அவர்கள் இப்படத்திற்கு பாடல் இசை அமைத்துள்ளார். தமிழ் பாடல் வரிகள் கண்ணதாசன், வைரமுத்து மற்றும் கங்கை அமரன் ஆகியோர் எழுதியுள்ளனர். எண்: பாடல் பாடகர் கள் பாடலாசிரியர் நீளம் 1 கண்ணே கலைமானே கே. ஜே. ஏசுதாஸ் கண்ணதாசன் அதிகாலை 4:13 2 கண்ணே கலைமானே சோகம் கே. ஜே. ஏசுதாஸ் நள்ளிரவு 1:09
3 நரி கதை கமல்ஹாசன் ஸ்ரீதேவி வைரமுத்து அதிகாலை 4:05. 4 பொன்மேனி உருகுதே எஸ். ஜானகி கங்கை அமரன் அதிகாலை 4:35. 5 பூங்காற்று கே. ஜே. ஏசுதாஸ் கண்ணதாசன் அதிகாலை 4:22. 6 வானெங்கும் தங்கை எஸ். பி. பாலசுப்ரமணியம் எஸ். ஜானகி வைரமுத்து அதிகாலை 4:34. நரிக்கதை பாடல் தொகு. சீனுவிடம் விஜய் கதை சொல்ல கேட்க சீனு இந்த நரிக்கதையை பாடலாக பாடுகிறான். முன்பொரு காலத்தில் நரி ஒன்று சாயத்தொட்டி ஒன்றில் தவறி விழுந்ததால் தனது சொந்த நிறம் மாறி நீலநிறமாகி விடுகிறது. காட்டில் உள்ள மற்றற விலங்குகள் நீலநரியை புது மிருகம் எண்ணி அஞ்ச அனைத்து விலங்குகளையும் பயமுறுத்தி அரசாட்சி அதிகாரம் செய்கிறது நரி. ஒருநாள் மழையில் நனையும் நரியின் நீலச்சாயம் கரைகிறது. நரியின் உண்மை உருவம் வெளிப்பட மற்ற விலங்குகள் நரியை காட்டை விட்டு விரட்டுகின்றன. விருதுகள் தொகு. விருது விழா வகை வேட்பாளர் முடிவு மீட். தேசிய திரைப்பட விருதுகள். இந்தியா 30வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா சிறந்த நடிகர் கமல்ஹாசன் வெற்றி. சிறந்த ஒளிப்பதிவாளர் பாலுமகேந்திரா வெற்றி. தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள் 28வது தென்னிந்திய பிலிம்பேர் விருது விழா சிறந்த இயக்குனருக்கான பிலிம்பேர் விருது தமிழ் பாலுமகேந்திரா வெற்றி. தமிழக அரசு திரைப்பட விருதுகள் 1982 ஆண்டிற்கான தமிழக அரசு விருது வழங்கும் விழா சிறந்த திரைப்படம் 3ஆம் பரிசு 3ஆம் பிறை வெற்றி. சிறந்த நடிகர் கமல்ஹாசன் வெற்றி. சிறந்த நடிகை ஸ்ரீதேவி வெற்றி. சிறந்த பாடகர் ஆண் கே. ஜே. ஏசுதாஸ் வெற்றி. சிறந்த பாடகர் பெண். நானும் ஒரு தொழிலாளி இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய தமிழ் திரைப்படம். இதில் கமல்ஹாசன் அம்பிகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர். இத்திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா மற்றும் இத்திரைப்படம் வெளியிடப்பட்ட நாள் மே 1, 1986. இயக்கம் ஸ்ரீதர். தயாரிப்பு ஸ்ரீதர். இளையராஜா. நடிப்பு கமல்ஹாசன், அம்பிகா, ஜெய்சங்கர், ராஜீவ், லூஸ் மோகன், டி. கே. எஸ். சந்திரன், வி. எஸ். ராகவன், வீரராகவன், தீபா, தேவிகா, கே. விஜயா, விஜயகுமாரி. ஒளிப்பதிவு பி. பாஸ்கர் ராவ். படத்தொகுப்பு எம். உமாநாத். வெளியீடு 5/01, 1986. நாடிந்தியா மொழி தமிழ். பகல் நிலவு 1985 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படம். இத்திரைப்படத்தில் முரளி, ரேவதி ஆகியோர் நடித்திருந்தனர். இளையராஜா இசையமைத்திருந்தார். மணிரத்னம் இப்படத்தை இயக்கினார். இயக்கம் மணிரத்னம். இளையராஜா. நடிப்பு முரளி, ரேவதி. வெளியீடு 1985. மொழிதமிழ். 3ஆம் பிறை 1982 ஆண்டில் வந்த தமிழ் திரைப்படமாகும். இயக்குனர் பாலுமகேந்திராவின் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோர் நடித்துள்ளனர். இத்திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக கமல்ஹாசன் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இயக்கம் பாலுமகேந்திரா. தயாரிப்புடி ஜி. தியாகராஜன், ஜி. சரவணன். கதை பாலுமகேந்திரா. இளையராஜா. நடிப்பு கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, சில்க் ஸ்மிதா, ஓய். ஜி. மகேந்திரன். ஒளிப்பதிவு பாலுமகேந்திரா. படத்தொகுப்புடி வாசுகலையகம். சத்ய ஜோதி படங்கள். விநியோகம் சத்ய ஜோதி படங்கள். வெளியீடு 19 பிப்ரவரி 1982. ஓட்டம் 143 நிமிடங்கள். நாடிந்தியா மொழி தமிழ். இத்திரைப்படம் 330 நாட்கள் மேல் வெற்றிகரமாக ஓட்டிய காதல் படமாகும். 1983 ஆண்டில் இத்திரைப்படத்தை பாலுமகேந்திரா அவர்கள் இந்தி மொழியிலும் கமல், ஸ்ரீதேவி நடிப்பில் சன்மா எனும் பெயரில் மீண்டும் எடுத்து வெளியிட்டார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பணியாற்றி கடைசி திரைப்படம் இதுவாகும். கண்ணே கலைமானே எனும் பாடல் தான் அவர் இறப்பதற்கு முன்பாக எழுதிய கடைசி பாடலாகும். கதைச்சுருக்க எச்சரிக்கை. கதைச்சுருக்கம் மற்றும் அல்லது கதை முடிவு விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. விபத்தின் காரணமாக மன நோயாளியாக்கப்படும் விஜய் ஸ்ரீதேவி பின்னர் தவறுதலாக விலைமாதுவாக விற்கப்படுகின்றார். அவரை அங்கு சந்தித்துக் கொள்ளும் நல்ல மனம் கொண்ட சீனுவாசன் கமல்ஹாசன் எனும் ஆசிரியர் அவளை காப்பாற்றி தமது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாதுகாக்கிறார். பின் அவரின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார். நாளடைவில் விஜய் மீது காதல் கொள்கிறார் சீனுவாசன். விஜயை காணாமல் அவளது பெற்றோர் காவல்துறையினர் உதவியோடு தேடுகின்றனர்.
இந்நிலையில் சீனு விஜயின் மனநோய் தீர தமக்கு தெரிந்த வைத்தியர் மூலம் குணப்படுத்த முயல்கிறார். வைத்தியர் நோய் குணமாக சில நாட்கள் ஆகும் என கூறி சிறிது சிறிதாக விஜயை குணப்படுத்தி வருகிறார். இந்நிலையில் விஜி சீனுவிடத்தில் இருப்பதை அறியும் பெற்றோர் அவளை அழைத்து போக வருகின்றனர். விஜயின் மனநோய் குணமாகிறது. அப்போது விஜயை அழைத்து செல்ல வரும் விஜயின் தாயிடம் விஜிக்கு மனநோய் பீடித்தது குறித்தும் பின் குணமானது குறித்தும் விஜிக்கு தெரிந்தால் மனோரீதியான பிரச்சனைகள் விளையலாம் என வைத்தியர் அறிவுறுத்துகிறார். விஜயை அழைத்து கொண்டு ரயிலில் அமர்கிறார் தாய். அப்போது விஜய் அழைத்துச் செல்லப்படும் செய்தி கேள்விப்பட்டு ரயில் நிலையம் வரும் சீனு ரயில் பெட்டியில் அமர்ந்திருக்கும் விஜயிடம் தனக்கும் விஜிக்கும் இருந்த சில விஷயங்களை சில செய்கைகள் மூலம் உணர்த்த முயல அதை ஏதோ ஒரு பைத்தியத்தின் செய்கைகள் என எண்ணுகிறாள் விஜய். மனநோயின் பாதிப்பு இல்லாமல் போனபின் ரயில் நிலையத்தில் சீனு விஜயிடம் பேச பல முயற்சிகள் செய்தும் அவரால் பேச முடியாது போகவே விஜயும் அவரை பைத்தியக்காரன் என்று பார்வையிடவும் இரயிலும் புறப்பட்டுச் செல்லவும் திரைக்கதை முடிவு பெறுகின்றது. நானும் ரவுடி தான் என்பது 2015ஆம் ஆண்டில் வெளிவந்த கருப்பு நகைச்சுவை அதிரடி தமிழ் திரைப்படம் ஆகும். இத்திரைப்படத்தினை விக்னேஷ் சிவன் எழுதி இயக்கினார். விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாரா ஆகியோர் இத்திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களாக நடித்துள்ளனர். தன்னுடைய வண்டர்பார் பிலிம்ஸ் மூலம் நடிகர் தனுஷ் இத்திரைப்படத்தினை இயக்கினார். அத்துடன் இத்திரைப்படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்தார். புதுச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் 75 நாட்களாக இத்திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் இடம்பெற்றன. 2015 ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட இத்திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது. இயக்கம் விக்னேஷ் சிவன், தயாரிப்பு தனுஷ், நடிகர் கதை விக்னேஷ் சிவன், அனிருத் ரவிச்சந்திரன், நடிப்பு விஜய் சேதுபதி, நயன்தாரா, இராதாகிருஷ்ணன், பார்த்திபன், ராதிகா, ஆர். ஜே. பாலாஜி, ஒளிப்பதிவு ஜோர்ஜ் வில்லியம்ஸ், படத்தொகுப்பு ஸ்ரீகர் பிரசாத், கலையகம் வண்டர்பார் பிலிம்ஸ், விநியோகம் லைகா, தயாரிப்பகம், வெளியீடு 21 அக்டோபர் 2015, ஓட்டம் 140 நிமிடங்கள், நாடு இந்தியா, மொழி தமிழ், மொத்த வருவாய் ரூபாய் 865 மில்லியன், அய $10 மில்லியன், 3வது வாரத்தில். தயாரிப்பு 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் போடா போடி திரைப்படத்தினை இயக்கிய பின்னர் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரனை முதன்மை கதாபாத்திரமாக வைத்து ஓர் திரைப்படம் எடுக்கவுள்ளதாக அறிவித்தார். அத்திரைப்படத்திற்கு நானும் ரவுடி தான் எனும் தலைப்பு வைத்திருப்பதாகவும் கூறப்பட்டது. அனிருத்துடன் இணைந்து நடிப்பதற்காக முதன்மை பெண் கதாபாத்திரமாக சமந்தாவை நடிக்கச் செய்யலாம் எனவும் படக்குழு தீர்மானித்தது. இதற்கிடையில் ஒரு மாதங்களின் பின்னர் திரைப்படத்தில் நடிப்பதற்கு அனிருத் மறுப்பு தெரிவித்தார். ஆகவே அவரின் இடத்தில் மற்றும் ஒரு கதாநாயகனை தெரிவு செய்ய வேண்டிய தேவை படக்குழுவிற்கு ஏற்பட்டது. 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இத்திரைப்படத்தை தயாரிக்கவுள்ளதாக தெரிவித்த இயக்குனர் கௌதம் மேனனால் திரைப்படத்தின் கதாநாயகனாக நடிப்பதற்கு நடிகர் கௌதமுடன் ஒப்பந்தம் கைச்சாத்தியுள்ளதாகவும் அனிருத் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எனவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. படப்பிடிப்பாளராக அப்போது ராஜா ராணி, திரைப்படத்தின் படப்பிடிப்பு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஜோர்ஜ் வில்லியம்ஸும் சண்டை பயிற்சியாளராக திலீப் சுப்பு ராஜனும் ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். ரவுடி கும்பல் ஒன்றின் பிடியில் மாட்டுப்பட்டிருக்கும் 19 வயது சிறுவன் பற்றியதே கதைக்கருவாகும் எனவும் திரைப்படத்தின் படப்பிடிப்புகளை மும்பை, சென்னை, புதுச்சேரி ஆகிய இடங்களில் எடுக்கவுள்ளதாகவும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் தெரிவித்தார். விக்னேஷ் சிவனின் கதையில் நடிக்க விருப்பம் கொண்ட நடிகை லாவண்யா திரிபாதி காது கேட்காத பெண் ஒருவராகவும் திரைப்படத்தின் முதன்மை பெண் கதாபாத்திரமாகவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். எனினும் இறுதியில் படத்தின் தயாரிப்புகள் தோல்வி கண்டன. ஆகையால் விக்னேஷ் சிவன் தனது திரைப்படத்தை தயாரிப்பதற்கு தயாரிப்பாளர் ஒருவருக்காகவும் கதாநாயகன் ஒருவருக்காகவும் காத்திருந்தார். 2014ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி தினமான ஆகஸ்ட் 29 அன்று தனது டுவிட்டர் பக்கத்தில் நடிகர் தனுஷ் தன்னுடைய வண்டர்பார் பிலிம்ஸ் மூலம் இத்திரைப்படத்தை இயக்குவதாகவும் அதில் நடிக்கும் நடிகர் நடிகைகளின் விபரங்கள் பற்றியும் அதற்கு வைக்கவுள்ள தலைப்பு பற்றியும் குறிப்பிட்டார். ஆகவே இறுதியில் விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாரா ஆகியோர் இத்திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களாக ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். டிசம்பர் 2014 இல் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் ஆரம்பமாகின.
படத்தின் ஆபத்தான காட்சிகள் அனைத்தும் 40 நாட்களாக புதுச்சேரியில் படமாக்கப்பட்டன. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து 9 கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்துள்ள திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் இத்திரைப்படத்தின் முதற் படப்பிடிப்புகள் இடம்பெற்றன. இதற்கிடையில் திரைப்படத்தில் நடிக்கும் நடிகர்களுள் ஒருவராக ஆர். ஜே. பாலாஜியும் இணைந்து கொண்டார். திரைப்படத்தில் வருகின்ற சில காட்சிகளுக்காக விஜய் சேதுபதி உடல் எடையினை குறைக்க வேண்டும் விக்னேஷ் சிவன் என அறிவித்தன் காரணமாக கடின முயற்சியுடன் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டு தனது உடல் எடையை விஜய் சேதுபதி குறைத்து கொண்டார். ரவுடி கும்பலில் ஒருவராக நடிப்பதற்காக 2014 டிசம்பரில் நடிகர் ஆனந்த் ராஜ் இணைத்து கொள்ளப்பட்டார். நடிப்பு: விஜய் சேதுபதி கைலாசம், ரமேஷ் திலக் சத்யா, ஆறுமுகன் பாலா ஆறுமுகன், ஆஷ்ரிதா காவியா, கருணாகரன் கைலாசத்தின் மகன், திருச்சி மணிவாணன் காவியாவின் தந்தை, டேவிட் சாலமன் ராஜா துணை ஆய்வாளர், விசாலினி மருத்துவர், வினோத் சாகர் குடிகார தற்கொலைக்கு முயன்ற நபர், அசோக் செல்வன் மருத்துவமனையில் கௌரவத் தோற்றம், பாபி சிம்ஹா மேற்பார்வையாளர் குரல். தயாரிப்பு: நடிகர் விஜய் சேதுபதி தயாரித்துள்ள முதல் படம் ஆரஞ்சு மிட்டாய். இது 2014 பிப்ரவரியில் பிஜு விஸ்வநாத் இயக்கத்தில் வெளிவந்தது. இப்படத்தில் ஜெயபிரகாசு, ரமேஷ் திலக், அனுபாலா, அஷ்ரிதா உட்பட பலரும் நடித்திருந்தனர். 2014 ஜூலையில் விஜய் சேதுபதி தான் 55 வயது கொண்ட முதியவர் பாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக தெரிவித்தார். இது முதலில் நடிகர் ஜெயபிரகாசு நடிப்பதாக இருந்தது. அவர் எழுத்தராக அறிமுகமான முதல் படம் இதுவாகும். இப்படக்குழு தென் தமிழ்நாட்டின் அம்பாசமுத்திரம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளான திருநெல்வேலி, பாபநாசம், தஞ்சாவூர் மாவட்டம் போன்ற இடங்களில் படமாக்கியது. ஒலித்தொகுப்பு: இதன் ஒலித்தொகுப்பினை ஜஸ்டின் பிரபாகரன் மேற்கொண்டாள். விஜய் சேதுபதி நடித்த பண்ணையாரும் பத்மினியும் படத்திற்கு இசையமைத்தவராவார். இப்படத்தின் பாடல்கள் 2015 ஜூலை 1 அன்று வெளியிடப்பட்டது. 4 பாடல்கள் கொண்டதில் 2 பாடல்களை விஜய் சேதுபதியே இயற்றி பாடியிருந்தார். நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் என்பது 2012 இல் வெளிவந்த திரைப்படமாகும். இதை இயக்கியவர் பாலாஜி தரணிதரன். இவர் இயக்கும் முதல் திரைப்படம் இது. இதில் விஜய் சேதுபதி, காயத்தரி, விக்னேசுவரன், பகவதி பெருமாள், இராஜ்குமார் ஆகியோர் முன்னணி பாத்திரத்தில் நடித்துள்ளார். இப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பிரேம் குமாரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து நகைச்சுவையுடன் இத்திரைப்படம் எடுக்கப்பட்டது. இப்படத்தின் இசையமைப்பாளர் வேத் சங்கர் என்ற போதிலும் பின்னணி இசையமைத்தவர் சித்தார்த் விபின் ஆவார்கதை. தோகு: பிரேம்குமாருக்கு விஜய் சேதுபதி 2 நாட்களில் தன் காதலியுடன் இரு வீட்டார் அனுமதியுடன் திருமணம். அவர் தன் நண்பர்களின் அறைக்கு செல்கிறார். அவர்களின் விருப்பப்படி அவர்களுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடும் போது கால் தவறி கீழே விழும் அவருக்கு பின் மண்டையில் அடிபட்டு தற்காலிக மறதி ஏற்படுகிறது. அவர் தனக்கு திருமணம் நடைபெற உள்ளது என்பதையும் தன் காதலி தனலட்சுமியையும் காயத்ரி மறந்து விடுகிறார். இதனால் அதிர்ச்சியடையும் அவர் நண்பர்கள் அவருக்கு மீண்டும் நினைவு திரும்ப மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்கிறார்கள். அங்கு மருத்துவர் இவருக்கு எப்போது வேண்டுமானாலும் நினைவு திரும்பி விடும் என்கிறார். பிரேம் குமாரின் திருமணம் இதனால் தடைபடக்கூடாது என்று நினைக்கும் நண்பர்கள் பிரேம் குமாரின் பெற்றோர்களுக்கும் யாருக்கும் தெரியாமல் பிரேமுக்கும் தனலட்சுமிக்கும் திருமணம் நடைபெற உதவுகிறார்கள். இதற்காக நடக்கும் செயல்கள் நகைச்சுவையுடன் எடுக்கப்பட்டிருக்கின்றன. கதை மாந்தர்கள்: தோகு: விஜய் சேதுபதி பிரேம் குமார், காயத்தரி தனலட்சுமி தனா, இராஜ்குமார் பாலாஜி தரணிதரன் பாஜி, விக்னேசுவரன் சரஸ், பகவதி பெருமாள் பகவதி பக்ஸ். ஆரஞ்சு மிட்டாய் என்பது 2015 இல் வெளிவந்த தமிழ் நகைச்சுவை திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தை பிஜு விஸ்வநாத் எழுதி இயக்கியுள்ளார். விஜய் சேதுபதி தயாரிப்பில் முதன்மை வேடத்தை ஏற்று நடித்தார். இவருடன் ரமேஷ் திலக், ஆசிர்தா மற்றும் கருணாகரன் நடிகர் ஆகியோர் நடித்துள்ளனர். இயக்கம் பிஜு விஸ்வநாத், தயாரிப்பு விஜய் சேதுபதி, பி. கணேஷ், கதை பிஜு விஸ்வநாத், விஜய் சேதுபதி, ஜஸ்டின் பிரபாகரன், நடிப்பு விஜய் சேதுபதி, ரமேஷ் திலக், அஷ்ரிதா, கருணாகரன் நடிகர், ஒளிப்பதிவு பிஜு விஸ்வநாத், படத்தொகுப்பு பிஜு விஸ்வநாத், கலையகம் விஜய் சேதுபதி புரோடக்ஷன்ஸ், காமென் மேன், விநியோகம் காஸ்மோ வில்லேஜ் கஃபா எக்ஸ்போர்ட்ஸ், வெளிநாடு. வெளியீடு 31 ஜூலை 2015. ஓட்டம் 101 நிமிடங்கள். நாடிந்தியா மொழி தமிழ்.
இந்த படம் 2014 இல் தயாரிக்கத் தொடங்கப்பட்டது. கதை தொகு சத்யா ரமேஷ் திலக் அவசர ஆம்புலன்ஸ் சேவையை நடத்தி வரும் ஒரு மருத்துவ உதவியாளர். அவரது தந்தையின் முதலாமண்டு நினைவு நாளில் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் ஒரு வயதான பெரியவரை சத்யா மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இருவரும் மீட்டெடுக்கிறார்கள். நோயாளி கைலாசம் விஜய் சேதுபதி ஒரு இதய நோயாளியாக இருப்பதால் தனது உயிருக்கு போராடுகிறார். அந்த நிலையில் கைலாசத்தின் எரிச்சலூட்டும் மற்றும் பிடிவாதமான செய்கையானது அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவ உதவியளிப்பது சத்யாவிற்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது. கைலாசம் யார்? அவருக்கு என்ன வேண்டும்? அவரது பிடிவாதமான இயல்புக்கு காரணம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் கதையின் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவர் ஒரு மருத்துவமனையை கண்டுபிடிக்கும் தேவை இருக்கிறது, ஆனால் அது ஒரு நீண்ட தூர பயணமாக இருக்கிறது. பிரபஞ்சம் என்ன திட்டமிட்டுள்ளது என்பதை அறிய ஒரே வழி பயணம் செய்வதே ஆகும். சில நேரங்களில் பயணம் என்பதே இலக்காகும். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் வெளியான இந்திய தமிழ் திரைப்படம் ஆகும். இத்திரைப்படத்தின் இயக்குனர் மற்றும் கதையாசிரியர் ரா. பார்த்திபன். இத்திரைப்படம் கே. சந்திரமோகனால் தயாரிக்கப்பட்டது. இயக்கம் ரா. பார்த்திபன். தயாரிப்பு கே. சந்திரமோகன். கதை ரா. பார்த்திபன். இசை சி. சத்யா. நடிப்பு சந்தோஷ் பிரதாப், அகிலா கிசோர், தினேஷ் நடராஜன், லல்லு பிரசாத், சத்யா ஜெகநாதன், விஜய் ராம், மகாலட்சுமி. ஒளிப்பதிவு ராஜரத்தினம். படத்தொகுப்பு ஆர். சுதர்சன். கலையகம் ரெவ் ஸ்ட்ராடியோன்ஸ். வெளியீடு ஆகஸ்ட் 15, 2014. ஓட்டம் 128 நிமிடங்கள். நாடேந்தியா மொழி தமிழ். திரைப்பட இயக்குனராக முயற்சி செய்யும் தமிழ் அவருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஆனால் அவரும் அவருடைய குழுவினரும் ஒரு நல்ல கதையை எழுத முயற்சி செய்கின்றனர். தமிழ் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் சந்தித்த மனிதர்களையும் கொண்டு கற்பனை கலந்து ஒரு கதையை எழுதுகிறார். இந்த கதையை தயாரிப்பாளரிடம் கொண்டு சேர்த்துவிட்டு அவருடைய முடிவை தெரிந்து கொள்ள காத்திருக்கிறார். நடிகர்கள் தொகு சந்தோஷ் பிரதாப் தமிழ், அகிலா கிசோர் தக்ஷா, தினேஷ் நடராஜன் அரவிந்த், லல்லு பிரசாத் மூர்த்தி, சத்யா ஜெகநாதன் சுருளி, விஜய் ராம் முரளி, மகாலட்சுமி தீபா, தம்பி ராமையா சீனு, சந்திர அமி, ஏ. எல். அழகப்பன். சிறப்பு தோற்றங்கள் அகர வரிசைப்படி 1. ஆர்யா, அமலா பால், பரத், ஸ்ரீகாந்த், சேரன், தனஜயன் கோவின், இனியா, ஐஸ்வர்யா ராஜேஷ், பிரகாஷ் ராஜ், சாந்தனு பாக்யராஜ், ரூபா சிரி, டாப்சி பன்னு, விஜய் சேதுபதி, விமல், விஷால். பாலாஜி தரணிதரன். பாலாஜி தரணிதரன் ஓர் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆவார். இவர் 2012ஆம் ஆண்டு நவம்பர் 30 அன்று வெளியான நகைச்சுவை திரைப்படமான நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் படத்தில் இயக்குனராக அறிமுகமானார். பாலாஜி தரணிதரன் தேசியமிந்தியர் பணி இயக்குனர். திரைக்கதை ஆசிரியர் பாலாஜி தரணிதரன். விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் 2012 என்ற நகைச்சுவை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். இந்த படம் ஒளிப்பதிவாளர் சி. பிரேம் குமாரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு இளைஞன் தனது வாழ்க்கையில் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் நேரத்தில் சில நாட்களை மறக்கும் ஒரு நகைச்சுவையான கதையாக வந்தது. வாரணம் 1000 படத்தில் உதவி ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்த போது பிரேம் குமார் தனது நினைவை இழந்தார். திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு அவர் 3 நண்பர்களுடன் துடுப்பாட்டம் விளையாடச் சென்றார். பந்தை பிடிக்க முயன்றபோது அவர் கீழே விழுந்து தற்காலிகமாக நினைவாற்றலை இழந்தார். அவருடன் இருந்த பாலாஜி தரணிதரன் சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு ஒரு கதையை எழுதத் தொடங்கினார். பிரேம் குமாருடன் இருந்த மற்ற சாட்சிகளில் ஒருவரான பகவதி பெருமாள் இந்த படத்தில் தானும் நடிக்க ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பிரேம் குமார் ஒளிப்பதிவை தானே கையாண்டார். நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் செப்டம்பர் 2012 இல் வெளியிடப்படவிருந்தது. திரைத்துறையிலிருந்து விமர்சகர்கள் மற்றும் ஆளுமைகளுக்கான முன்னோட்ட காட்சிகள் நடத்தப்பட்டன. இந்த படம் ஊடகங்கள் மற்றும் பல்வேறு இயக்குனர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களிடமிருந்து நல்ல விமர்சனங்களை பெற்றது.
5. அதன் நேர்மறையான வரவேற்பை தொடர்ந்து ஒரு பரந்த வெளியீட்டை அடைய பட வெளியீட்டை ஒத்திவைக்க குழு முடிவு செய்தது. 6. இதன் விளைவாக விமர்சகர்களிடமிருந்து மிகவும் நேர்மறையான விமர்சனங்களை பெற திரையிடப்பட்டது. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சேர்ந்த எம். சுகாந்த் 5/4 மதிப்பெண்ணை கொடுத்தார். 7. தி இந்து நாளிதழின் கே. ஆர். மணிகண்டன் ஒரு எளிய கதை மற்றும் திறமையான புதுவரவுகள், ஒரு சிறிய அணி எனவும் ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கு படம் என்றார். உழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அறிவு தொழிலாளர்களும் என்னாலும் உறுதுணையாக நிற்போம் என்று விஜய் தெரிவித்துள்ளாருங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் கூறியதாவது: ஓய்வறியா உழைப்பினை முதலீடாக்கி, உத்திரத்தை உரமாக்கி, உறுதியை ஒற்றுமையை படிக்கலாக்கி, எங்கள் வலிமை என எடுத்த பணியை முடித்து காட்டி, உலகிற்கும் அச்ச துணையாக திகழும் தொழிலாளர்களுக்கு என்னாலும் உறுதுணையாக நிற்போம். உழைப்பாளர் உரிமை காப்போம். இந்த மே தினத்தில் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வாறு அதில் கூறியிருக்கிறாருங்க. சில நடிகர்கள் பெண்களை மதிப்பவர்கள் போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் நடிகை மாளவிகா மோகனான் என்னை ஆண் என்றால் ஒரு மாதிரியும், பெண் என்றால் ஒரு மாதிரி பார்க்கும் போக்கு சினிமாவில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்று மாளவிகா மோகன் கூறியுள்ளார். தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக ஜொலித்து வரும் மாளவிகா மோகன் தற்போது பிரபாஸ் ஜோடியாக தெலுங்கில் தி ஜாப் படத்திலும், மோகன்லால் ஜோடியாக ஸ்ரீதோஷபுரம் என்ற மலையாள படத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் சினிமாவில் ஆண் பெண் வேறுபாடு பார்க்கப்படுவதாக மாளவிகா மோகன் வேதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறும்போது, சினிமாவில் சில நடிகர்கள் இருக்கிறார்கள், பெண்களை மதிப்பவர் போல தங்களை காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அந்த முகமுடியை சரியான நேரத்தில் அணிந்து நல்ல பெயர் வாங்கி கொள்கிறார்கள். அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் முகமூடி அணிந்த பல நடிகர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் எல்லாம் புத்திசாலிகள் என்று நினைத்து கொள்கிறார்கள். எந்தெந்த நேரங்களில் பெண்களை மதிக்கும் வகையில் பேச வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கேமராவுக்கு பின்னால் அவர்கள் எப்படியெல்லாம் மாறுவார்கள் என்பதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஏன் இந்த பாசாங்கத்தனம் என்ன? ஆண் என்றால் ஒரு மாதிரியும், பெண் என்றால் ஒரு மாதிரியும் பார்க்கும் போக்கு சினிமாவில் ஆழமாக வேரூன்றி கிடைக்கிறது. இது எப்போது முடிவுக்கும் வரப்போகிறது என்று தெரியவில்லை என்று கூறினாருங்க. அஜித்தின் அடுத்த படத்தை இயக்குவர்களா? புஷர் காய்த்ரி. அஜித்தின் அடுத்த படம் பற்றி எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறதுங்க. அஜித்தின் அடுத்த படத்தை யார் இயக்குவார் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. அஜித்தின் நடிப்பில் கடைசியான வெளியான படம் குட்பை டகலி. இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று 300 கோடி வசூலை நெருங்கி வருகிறது. இது ஒரு புறம் இடுகையில், அஜித்தின் அடுத்த படம் பற்றி எதிர்பார்ப்புகள் ரசிகர்கள் மற்றும் தமிழ் சினிமாவில் பரபரப்பான விஷயமாக இருந்து வருகிறது. அவரது அடுத்த படத்தை யார் இயக்குவார் என்ற பெயர் கேள்விக்கு இன்னும் பதில் தெரியவில்லை. கடந்த சில மாதங்களாக முக்கிய இயக்குநர்கள் பெயர்கள் வதந்திகளாக பரவி வருகின்றன. இந்நிலையில் சுழல் 2 தொடரை இயக்கி புஷ்பா காய்த்ரி அஜித்துடன் பணிபுரிய விருப்பம் தெரிவித்து உள்ளனர். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் புஷ்கர் காய்த்ரியுடன் தொகுப்பாளர் அஜித்தின் படத்தை நீங்கள் இயக்குவீர்களா என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த அவர்கள், சினிமா துறையில் உள்ள அவர் அனைவரும் அஜித்துடன் இணைந்து பணியாற்ற விரும்புகிறார்கள். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். உங்கள் அனைவரையும் போலவே நாங்களும் அதற்கான சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறோம் என்று புன்னகையோடு பதிலளித்தார். மீண்டும் நடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. சமந்தா. சுபம் மூலம் நடிகை சமந்தா தயாரிப்பாளராக அறிமுகமாக உள்ளார். விசாகப்பட்டினம். விரைவில் வெளியாகியுள்ள ஹாரா காமெடி படமான
சுபம் மூலம் நடிகை சமந்தா தயாரிப்பாளராக அறிமுகம் உள்ளார். தனது தர்லா மூவிங் பிக்சர்ஸ் போன்ற கீழ் இந்த படத்தை தயாரித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு முக்கிய வேடத்திலும் அவர் நடித்திருக்கிறார். சமீபத்தில் வெளியான இப்படத்தின் ட்ரெய்லர் எதிர்பார்ப்புகளை அதிகரித்து உள்ளது. பிரவீன் காண்ட்ரேலா இயக்கத்தில் வருகிற 9ஆம் தேதி வெளியாகியுள்ள இப்படத்தை எதிர்பார்த்த ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இப்படத்தில் அர்டிஸ் மல்கிரட்டா, சாலினி கொண்டேபுடி, ஸ்ரேயா கந்தம், சர்வானி, சரண் பெரி மற்றும் கவிரட்டி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இதற்கிடையில் இப்படத்தின் ப்ரொமோஷன் பேசிய சமந்தா நடிப்பதை தவிர்த்து வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை எப்போதும் தனக்கு இருந்ததாக கூறினார். அவர் கூறுகையில், நான் சிறிது காலம் சினிமாவில் இருந்து இடைவேளை எடுத்திருந்தேன். அப்போது நான் நிறைய யோசித்தேன். என்னால் படங்களில் நடிக்க முடியவில்லை, மீண்டும் நடிக்க முடியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அப்போதுதான் தயாரிப்பு எண்ணம் எனக்கு வந்தது. நான் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் சினிமாத்தில் இருக்கிறேன். அந்த அனுபவத்துடன் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்க இதுவே சரியான நேரம் என்று உணர்ந்தேன் என்றார். சூர்யா அண்ணனின் வளர்ச்சி பலருக்கு மகிழ்ச்சி. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மாமன் இசை வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றதுங்க. தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் காமெடி கதாபாத்திரங்கள் மட்டுமே நடித்து வந்தவர் நடிகர் சூரி. வெற்றிமாறன் இயக்கி விடுதலை பாகம் 1 இப்படத்தில் முதல் முறையாக சூரி கதாநாயக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து கருடன், கொட்டுக்காளி, விடுதலை பாகம் 2 ஆகிய படங்களில் கதாநாயகராக நடித்திருந்தார். இதற்கிடையில் இவர் விலங்கு இயக்கி புகழ்பெற்ற பிரசாந்த் பாண்டியாஜி இயக்கத்தில் மாமன் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை லாரக்ஸ் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறது. நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி இப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார். நடிகை சுவாசிகா சூரியன் தங்கையாக நடிக்கிறார். மாமன் படம் 14ஆம் தேதி வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இது டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் லோகேஷ் கனகராஜ் பேசியதாவது, சூரிய அன்னையின் வளர்ச்சிக்கு பலர் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நாம் வளர்வதை மற்றவர் பார்த்து நிஜமாக மகிழ்வதே உண்மையான வளர்ச்சிதான். நான் சிறியதாக தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியுள்ளேன். 10 கதைகள் வந்தால் அதில் 5 கதை சூரிய அண்ணனுக்குத்தான் வருகின்றன. இந்த வளர்ச்சிக்கு மிகப்பெரியது. உங்களது இன்னும் பல வெற்றிகள் வர வேண்டும் என்றார். அடுத்துங்க, ஜெயிலர் 2 படத்திற்காக மோகன்லாலை நேரில் சந்தித்த நெல்சன் இயக்கும் ஜெயிலர் 2 படத்தில் மோகன்லால் கேமியோ ரோலில் நடிக்க உள்ளார். பிரபல இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இவர் கோலமாவு கோகிலா என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் டாக்டர், விஜயின் பீஸ்ட் ஆகிய படங்களை இயக்கி வரவேற்பை பெற்றார். அதனைத் தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு ரஜினியை வைத்து ஜெயிலர் படத்தை இயக்கினார். இப்படம் 650 கோடிக்கு அதிகமாக வசூல் செய்து சாதனை படைத்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஜெயிலர் இப்படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து ரம்யா கிருஷ்ணன், மிரானா மேனன், யோகி பாபு மற்றும் பலர் நடித்து வருகின்றனர். முதல் பாகத்தைப் போலவே சிவராஜ்குமார் மற்றும் மோகன்லால் கேமியா ரோலில் நடிக்க உள்ளதாக கூறப்பட்டது. சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்த சிவராஜ்குமார் படத்தில் நடிப்பதை உறுதி செய்தார். அதனைத் தொடர்ந்து நடிகர் மோகன்லாலை இயக்குனர் நெல்சன் நேரில் சந்தித்து படப்பிடிப்பு தொடர்பான விஷயங்களை பேசியுள்ளார். இதன் மூலம் மோகன்லால் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதல் பாகத்தில் மோகன்லால் மேத்யூ என்ற கதாபாத்திர நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய ராசி பலனுங்க. மேஷம், வியாபாரிகளுக்கு வெளிநாட்டு பயணம் லாபத்தை தரும். தம்பதிகளுக்கிடையே பண்பு பாராட்டு வீரர்கள். இதுவரை வரா கடன்கள் வந்து சேரும். அரசு அதிகாரிகளுக்கு பாராட்டு பதவி உயர்வு கிடைக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு அதிகம் வருவாய் கிடைக்கும்.
பங்குச் சந்தைகளில் பணம் போட்டவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் உண்டாகும். இடமாற்றம் உண்டு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு முன்பணம் கிடைக்கும். உறவினர்கள் வீட்டிற்கு குடும்பத்தோடு செலவீர்கள். அடுத்து கொஞ்சம் ரிசர்வ் பங்கு சந்தையில் பணம் போட்டவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் உண்டாகும். இடமாற்றம் உண்டு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு முன்பணம் கிடைக்கும். உறவினர்கள் வீட்டிற்கு குடும்பத்தோடு செல்வீர்கள். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு தாங்கள் விரும்பியவாறு வரன் கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். ஆரோக்கிய சிறக்கும். அதிர்ஷ்டம் நிறம் ஆரஞ்சு. அடுத்து மிதுனங்க. காதலர்கள் தங்கள் குடும்பத்தையும் கவனத்தில் கொள்வது அவசியம். தம்பதிகள் வெளியூர் பயணம் மேற்கொள்வர். வியாபாரம் செழிக்கும். சகோதர சகோதரிகளை இடையே அன்பு பாராட்டுவீர்கள். உறவினர்கள் வந்து போவார்கள். ஒரு சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள். மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி உண்டாகும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். அதிர்ஷ்டம் நிறம் சாம்பல் நிறம். கடகம். பெண்களுக்கு புதிய ஆடை அபாரணம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்குவதில் கவனம் தேவை. நீண்ட நாட்களாக தாங்கள் சந்திக்க வேண்டும் என்பவரை சந்திப்பீர்கள். விரும்பிய துறையில் நீங்கள் கால பதிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். தம்பதிகள் ஆலயம் பணியில் இணைந்து செயல்படுவர். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டம் நிறம் வயலட். சிம்மம். ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். புரிந்து கொள்ளாமல் சென்ற தங்கள் துணைவியார் திரும்பி வந்து சேர்வார். தாயின் உடல் நலத்தில் கவனம் கொள்ளவும். மருந்து செலவிற்கு இடம் உண்டு. உறவினர்கள் உங்கள் புரிந்து கொள்வர். அதிர்ஷ்டம் நிறம் இளஞ்சிவப்பு. அடுத்து கன்னி ராசிகளுங்க. இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். மாமியார் மருமகள் உறவு நன்றாக இருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பண பற்றாக்குறை நீங்கும். குடும்பத்தின் தலைவி குடும்பத்திற்காக புதிய தொழில் துவங்குவர். காளி என்பது 2018 ஆண்டைய தமிழ் திரைப்படமாகும். இப்படத்தை கிருத்திகா உதயநிதி இயக்க ஃபாத்திமா விஜய் ஆண்டனி தயாரிப்பில் உருவான தமிழ் திரைப்படம் ஆகும். படத்தில் விஜய் ஆண்டனி, அஞ்சலி, சுனைனா ஆகியோர் முதன்மை பாத்திரங்களில் நடித்துள்ளனர். இத்திரைப்படம் ரிச்சர்டு நாதனின் ஒளிப்பதிவிலும் விஜய் ஆண்டனியின் இசையிலும் லாரன்ஜு கிஷோரின் படத்தொகுப்பிலும் வெளிவந்தது. இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு 2017இல் தொடங்கியது. நடிப்பு தோகு விஜய் ஆண்டனி, அஞ்சலி, சுனைனா, அம்ரிதா, சில்பா மஞ்சுநாத், கால்வின். படப்பணிகள் தோகு கிருத்திகா உதயநிதி 2013இல் இயக்கிய வணக்கம் சென்னை திரைப்படத்திற்கு பிறகு இத்திரைப்படத்தினை இயக்குவதாக அறிவித்தார். மார்ச் 2017இல் 2 மாதங்களுக்கு பிறகு விஜய் ஆண்டனி இத்திரைப்படத்தில் நடிக்கவும் தயாரிக்கவும் இசையமைக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளார். இப்படத்தினை ஒரு குடும்பப்படம் என இப்படத்தின் இயக்குனர் கிருத்திகா உதயநிதி அறிவித்தார். அஞ்சலி, சுனைனா, அம்ரிதா, சில்பா மஞ்சுநாத் ஆகிய 4 நடிகைகள் இப்படத்தில் நடிக்க உள்ளனர். இசை தோகு. இத்திரைப்படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்தார். பாடல்களை பாடலாசிரியர் விவேக் எழுதியுள்ளார். அண்ணாதுரை ஜி. சீனிவாசன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி முன்னணி பாத்திரத்தில் நடித்து தமிழில் வெளியான திரைப்படம். இத்திரைப்படத்திற்கு இசை இயக்குராகவும் முதன்முதலாக படத்தொகுப்பாளராகவும் விஜய் ஆண்டனி இயக்கம். ஜி. சீனிவாசன். தயாரிப்பு ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, ராதிகா சரத்குமார். கதை ஜி. சீனிவாசன். இசை விஜய் ஆண்டனி. நடிப்பு விஜய் ஆண்டனி, தினா சம்பிகா, மகிமா, ஜூவல் மேரி. ஒளிப்பதிவு தில்ராஜ். படத்தொகுப்பு விஜய் ஆண்டனி, கலையகம், ஆர் ஸ்டுடியோஸ், விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேசன். வெளியீடு நவம்பர் 30, 2017. ஓட்டம் 105 நிமிடங்கள். நாடு இந்தியா. மொழி தமிழ். ஆக்கச்செலவு 10 கோடி. மொத்த வருவாய் 35 கோடி. நடிப்பு
விஜய் ஆண்டனி அண்ணாதுரையாகவும் தம்பிதுரையாகவும் இரட்டை வேடம். தினா சம்பிகா ரேவதியாக, மகிமா ஈஸ்வரியாக, ஜூவல் மேரி சித்ராவாக, ராதா ரவி காளி வெங்கட் கர்ணாவாக, நளினிகாந்த் ரிண்டு ரவி, உதய் ராஜ்குமார் சேரான் ராஜ் தயாளனாக, டேவிட். தயாரிப்பு பிப்ரவரி 2017 விஜய் ஆண்டனி அண்ணாதுரை என்னும் தலைப்பிலான திரைப்படத்தினை ராதிகா சரத்குமாருடன் இணைந்து புதுமுக இயக்குனர் ஜி. சீனிவாசன் இயக்கத்தில் தான் நடிக்க உள்ளதாக அறிவித்தார். இப்படத்தின் தலைப்பிற்கும் அரசியல்வாதி அண்ணாதுரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் மக்களிடையே பேர் பெற்ற ஒரு பெயர் தனது திரைப்படத்திற்கு சூட்டப்பட்டுள்ளதாகவும் விஜய் ஆண்டனி கூறியுள்ளார். இத்திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி அண்ணாதுரையாகவும் தம்பிதுரையாகவும் இரட்டை வேடங்களில் நடித்துள்ளதோடு படத்திற்கு இசையமைத்து படத்தொகுப்பையும் அவர் செய்துள்ளதாக இப்படத்தின் இயக்குனர் ஜி. சீனிவாசன் கூறியுள்ளார். கதை காதலி இறந்ததால் மதுப்பழக்கத்திற்கு அடிமையான ஒருவனின் வாழ்க்கைத் தடமும் அவனைச் சுற்றியுள்ளவர்களின் வாழ்வும் எப்படியெல்லாம் தடம் மாறுகிறது என்பதே அண்ணாதுரை திரைப்படத்தின் மூலக்கதையாகும். தெரியாமல் செய்த பிழையால் சீரழியும் தம்பியின் வாழ்க்கையை மாற்ற அண்ணன் செய்யும் ஈகத்தை இத்திரைப்படம் வெளிப்படுத்துகின்றது. பணியாற்றியுள்ளார். இத்திரைப்படத்தினை ஃபாத்திமா விஜய் ஆண்டனியும் ராதிகா சரத்குமாரும் இணைந்து தயாரித்துள்ளனர். இத்திரைப்படத்தின் தயாரிப்பு பணிகள் பிப்ரவரி 2017 தொடங்கப்பட்டது. சைத்தான் 2016 ஆண்டில் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளியான ஒரு தமிழ் திரைப்படமாகும். விஜய் ஆண்டனி அருந்ததி நாயர் ஆகியோர் முக்கிய வேடங்களிலும் சாருஹாசன் ஓய் ஜி. மகேந்திரன் கிட்டி ஆகியோர் இதர துணை வேடங்களிலும் நடித்துள்ளனர். தெலுங்கில் பெத்தலடு என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு 2016 டிசம்பர் 01 அன்று வெளியானது. இப்படத்தின் கதையானது சுஜாதா ரங்கராஜன் எழுதிய ஆ எனும் புதினத்தை அடிப்படையாகக் கொண்டது. சைத்தான் இயக்கம் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. தயாரிப்பு ஃபாத்திமா விஜய் ஆண்டனி. கதை சுஜாதா ரங்கராஜன் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. ஜோ டி குரூஸ் கார்த்திக் கிருஷ்ணா. மூலக்கதை ஆ தமிழ் புதினம் 1. இசை விஜய் ஆண்டனி. நடிப்பு விஜய் ஆண்டனி அருந்ததி நாயர். ஒளிப்பதிவு பிரதீப் கலிப்பிரையாத். படத்தொகுப்பு வீர செந்தில் ராஜ். கலையகம் விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேசன். விநியோகம் ஆரா சிடிமாசு. வெளியீடு டிசம்பர் 1, 2016. ஓட்டம் 123 நிமிடங்கள். 2. நாடு இந்தியா. மொழி தமிழ். ஆக்கச்செலவு 10 கோடி ரூபாய். ஆய $1 20 மில்லியன். மொத்த வருவாய் 45 கோடி ரூபாய். ஆய $5 30 மில்லியன். நடிகர்கள் விஜய் ஆண்டனி, தினேஷ் சர்மா, அருந்ததி நாயர், ஐசுவர்யா, ஜெயலட்சுமி. ஓய் ஜி. மகேந்திரன் தினேஷின் முதலாளி. மீரா கிருஷ்ணன் தினேஷின் தாயார். கிட்டி மனநல மருத்துவர். சாருஹாசன் ஈட்டு ஆறுமுகம். ஆடுகளம் முருகதாஸ் இரவி. விஜய் சாரதி ஆட்டோ ஓட்டுனர். கீர்த்தன் முருகேசுவரன் மருத்துவர் கிறிஸ்டோபர். சித்தார்த்தா சங்கர் தாமஸ் நடராஜா. வினிதா இரவியின் மனைவி. ரம்யா நம்பீசன் ஜெயலட்சுமி. சிறப்பு தோற்றம் பைரவா விஜய் நடிப்பில் 2017 சனவரியில் வெளிவந்த ஒரு இந்திய தமிழ் திரைப்படமாகும். அதிரடி திரைப்படமான இதனை இயக்குனர் பரதன் இயக்கியுள்ளார். இவர் ஏற்கனவே விஜய் நடிப்பில் உருவான அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தை இயக்கியவராவார். விஜயா புரோடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இத்திரைப்படத்தில் விஜய், கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் முக்கிய வேடங்களிலும் சதீஷ்
ஜெகபதி பாபு ஆகியோர் இதர துணை வேடங்களிலும் நடித்துள்ளனர். இத்திரைப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். இது நடிகர் விஜய் நடிக்கும் 60வது படமாதலால் முன்னதாக விஜய் 60 என்று அறியப்பட்டு பின்னர் 2016 செப்டம்பரில் பைரவா என பெயரிடப்பட்டது. இப்படத்தின் திரையரங்கு விநியோக உரிமையை சுமார் 100 கோடி வரை வியாபாரம் செய்தனர். நடிகர்கள் விஜய், கீர்த்தி சுரேஷ், சதீஷ், ஜெகபதி பாபு, டேனியல் பாலாஜி, மயிம் கோபி, ஹரிஷ் உத்தமன், சரத் லகித்தசுவா, சிரீமன், ஓய் ஜி மகேந்திரன், அபர்ணா வினோத், விசயராகவன், ரோசன் பசீர், சுகுந்தன். விநியோக நடிகர் அருண் பாண்டியன் இப்படத்தின் வெளிநாட்டு ஒளிபரப்பு உரிமையை 22 கோடி ரூபாய் $2.60 மில்லியன் அளவிற்கு வாங்கியுள்ளார். இத்தொகையானது விஜய் நடிப்பில் முன்னதாக வெளியான தெறி திரைப்படத்தை விட மிக அதிகமாகும். ரெமோ பாக்கியராஜ் கண்ணனின் இயக்கத்தில் ஆர். டி. இராஜாவின் தயாரிப்பில் வெளியாகியுள்ள தமிழ் திரைப்படம் ஆகும். இத்திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் முதன்மை பாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஆஞ்சன் பால், கே. எஸ். ரவிக்குமார், சரண்யா ஆகியோர் துணை பாத்திரங்களில் நடித்துள்ளனர். இத்திரைப்படம் பி. சி. ஸ்ரீராம் ஒளிப்பதிவிலும் அனிருத்தின் இசையிலும் ரூபனின் படத்தொகுப்பிலும் உருவாக்கப்பட்டதாகும். இத்திரைப்படமானது அக்டோபர் 7, 2016 அன்று வெளியானது. விவேக், கு. கார்த்திக், இன்னோ கெங்கா ஆகியோர் எழுதியுள்ளனர். வெளியீட்டுப் பணிகள். இப்படத்தின் தலைப்பு இசை யூடியூபில் 23 ஜூன் 2016 நேரலையாக வெளியிடப்பட்டது. அதன் பிறகு சுவரொட்டி மாதிரி வெளியிடப்பட்டது. இப்படத்தின் செயற்கைக்கோள் ஒளிபரப்பு உரிமையை ஜெயா தொலைக்காட்சி பெற்றுள்ளது. தெலுங்கு, மலையாள உரிமையை ஸ்டார்மா, ஆசியாநெட் ஆகியன பெற்றுள்ளன. சர்கார் என்பது 2018 ஆண்டு வெளியான அதிரடி தமிழ் திரைப்படம் ஆகும். இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியவர் ஏ. ஆர். முருகதாஸ் ஆவார். விஜய், வரலட்சுமி சரத்குமார் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். சனவரி 2018 தொடங்கப்பட்ட இத்திரைப்படமானது தீபாவளி நாளான நவம்பர் 6, 2018 அன்று வெளியானது. இப்படத்தின் முன்னோட்டக் காட்சிகள் 2018 அக்டோபர் 19 அன்று மாலை வெளியானது. இயக்கம் ஏ. ஆர். முருகதாஸ். கதை ஏ. ஆர். முருகதாஸ். ஜெயமோகன். இசை ஏ. ஆர். ரஹ்மான். நடிப்பு விஜய், வரலட்சுமி சரத்குமார். ஒளிப்பதிவு கிரிஷ் கங்காதரன். படத்தொகுப்பு ஸ்ரீகர் பிரசாத். கலையகம் சன் பிக்சர்ஸ். விநியோகம் சன் பிக்சர்ஸ். வெளியீடு நவம்பர் 6, 2018. நாடு இந்தியா. மொழி தமிழ். ஆக்கச்செலவு 100 கோடி ரூபாய். மொத்த வருவாய் 246 ரூபாய் கோடி. நடிகர்கள் விஜய், சுந்தர் ராமசாமி, வரலட்சுமி சரத்குமார், கோமளவல்லி, பாப்பா, கீர்த்தி சுரேஷ், நிலா, ராதா ரவி, 2, பழ, கருப்பையா, பிரேம்குமார், யோகி பாபு, கௌஷிக். தயாரிப் சர்கார். திரைப்படத்தை சன் படங்கள் நிறுவனம் தயாரிக்க ஏ. ஆர். முருகதாஸ் இயக்குகிறார். இந்த படத்தின் தலைப்பானது ஜூன் 21, 2018 வெளியானது. அதற்கு முன்பு வரை தளபதி 62 எனும் பெயரிலேயே படப்பிடிப்பானது நடந்து வந்தது. கீர்த்தி சுரேஷ் முக்கிய பெண் கதாபாத்திரத்திலும் கிரிஷ் கங்காதரன் ஒளிப்பதிவாளராகவும் டி. சந்தானம் கலை இயக்குனராகவும் ஒப்பந்தம் ஆனார்கள். ஜெயமோகன் எழுத்தாளராக பணிபுரியும் இந்த திரைப்படமானது சனவரி
2018 துவங்கியது. மூன்றாவது கட்ட படப்பிடிப்பை மார்ச் மாத துவக்கத்தில் அமெரிக்காவில் நடத்தினர். இசை பாடல்களுக்கான இசை மற்றும் பின்னணி இசையை ஆர். ரகுமான் செய்திருந்தார். பாடல் பாடகர்கள் நீளம் 1. சிம்டாங்கரன், பாம்பா பாக்யா, விபின் அனேஜா, அபர்ணா நாராயணன். அதிகாலை 4. வணக்கம். நீங்கள் படத்தை நம்ம ரிவ்யூ பார்த்துட்டோம். நல்லா இருங்க. நீங்களும் நல்லா பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள்.